வணக்கங்கண்ணே. அண்ணாமலை அண்ணா உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேண்ணே. ரொம்ப நன்றி வணக்கங்கண்ணே. ரொம்ப நன்றி வணக்கங்கண்ணே. ஒரு பதிவுண்ணே. இந்த பதிவு எதுக்குன்னா உங்களுக்காட்டி இது. ஆனால் உங்கள்கிட்ட நான் இந்த பதிவை சொல்கிறேண்ணே. நீங்கள் இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கோங்கண்ணே. எனக்கு ஒரு விடிய தெரியணுங்கண்ணே. எனக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்கணுங்கண்ணே. இப்போ இந்த இசைவாணியும் இந்த ரஞ்சித்து இந்த பாட்டு படிச்சிருக்காங்க. 5 வருஷம் முன்னுக்கு இந்த பாட்டு படிச்சிருக்காங்கண்ணே. அதே மாதிரி ரிபன் மாதிரி அந்த பாட்டை திரும்பி வெளியாக்கியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பாட்டு பெண்ணுக்கான உரிமையை தேடுறாங்களாண்ணா. பெண்ணுக்காட்டி உரிமையை தேடுறாங்களாம். அவங்க எங்கே உரிமை தேடுறாங்கன்னா ஐயப்பங்கிட்ட உரிமை தேடுறாங்களாம். ஐயப்பன் இதில் சொன்ன 4000 வருஷம் முன்னுக்கு சொல்லியிருக்காங்க. பெண் தீட்டு உள்ளவங்களாம் வரக்கூடாது, அங்கே எல்லா பாம்பு பூச்சியெல்லாம் இருக்குது, காட்டு வழியில் போகணும், வரக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்கண்ணே. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிலே அவங்க சொல்கிறதெல்லாம் மீறி இல்லாமல் நான் அதில் திரும்பி அதில் அந்த கருவறை இருக்குது பாருங்கள். கருவறை, நம்ம கருவறையிலே ஊசியை வச்சு குத்துறாங்க. ஊசியை வச்சு குத்துனா எனக்கு ரொம்ப வலிக்குதுங்கண்ணே. எனக்கு ரொம்ப வலிக்குது, பயங்கரமாக வலிக்குது. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க சில பேர், இதில் எங்கே அவங்க சொல்கிறது தப்பு இருக்குது, அவங்க கரெக்டாக தானே பாடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கண்ணே. ஆமாங்கண்ணே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கண்ணா. என்ன ஒன்றுனா, இப்போ நம்ம ஊரில் இப்போ 3 பேர் வெட்டி கொண்டிருக்காங்க, அதுக்கு அவங்க குரல் கொடுக்கலாம். நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எடுத்து என்னென்னமோ வீணாக்குறாங்க, அதுக்கு குரல் கொடுக்கலாம். அக்கிரம அநியாயம் ரொம்பமாக நடக்குது, அதுக்கு குரல் கொடுக்கலாம். இதே இப்போ எலெக்ஷன் வருது, அதுக்கு குரல் கொடுத்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழியை பார்க்கலாம், அதுக்கு குரல் கொடுக்கலாம். காலங்காலமாக நாங்கள் கடைப்பிடிச்சி வரோம். இப்போ எங்கள் மாமனார் 30 வருஷம் மாலை போட்டிருக்காரு, வீட்டுக்காரர் 15 வருஷம் மாலை போட்டிருக்காரு, மகன் 4 வருஷம் மாலை போட்டிருக்காரு. நாங்கள் காலங்காலமாக கும்பிட்டுட்டு வரோம் சாமியை. அப்போ அதில் ஊசியை வச்சு குத்துனா எங்களுக்கு வலிக்கத்தானே செய்யும். கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே வலிக்குதுங்கண்ணா. அதில் சில பேர் சொல்கிறாங்கண்ணா, இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கண்ணா. இதை உங்களுக்கு நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக, ஒரு கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் இதை எடுத்துக்கணும் அண்ணன். நான் மலேசியாவில் இருக்கேன், நான் முருகன் குடிங்கண்ணே. என்னோடய பேர் மஞ்சுளாங்கண்ணே. எனக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணுங்கண்ணே. இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முழுக்க காரணம் இசைவாணியும் ரஞ்சித் தானே காரணம். இது நீங்கள் சொல்லியிருக்கேன், இயல்பாக யார் பேசுனாலும் அவங்களுக்கு அபிஷேகத்துக்கு பதில் பாலுக்கு பதில் ரத்த காவன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கண்ணே. மீனாட்சி அம்மாவுக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்காண்ணே. ஏன்னா இது கருவறைக்குள்ளே கையை வச்சுட்டாங்க. இது ஒரு பிரச்சனைகள் இது உருவாக்குற மாதிரி தாங்கண்ணே இருக்குது. கேட்டால் இதில் என்ன தப்பு, இதில் என்ன தப்பு இருக்காங்க. நீங்கள் முழுக்க இந்த வீடியோவை பார்க்கணுங்கண்ணே. இந்த இசைவாணி பாடின பாட்டை முழுசாக கேட்குறேன்னா அது பிட்டு பிட்டாக போடுறாங்க. முழு பாட்டையும் கேட்குறேன்னா கேட்டு இது சரிதான், இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எங்களுக்கு நீங்களாக ஒரு வீடியோவில் அறிவிச்சு விடுங்கண்ணே. அறிவிச்சு இது நல்லா இருக்குது, அதான் இதை பற்றி நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு நீங்களாக எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டோங்கண்ணே. இருந்தாலும் எங்களுக்கு அதனாலே ரொம்ப மன உடச்சலாக இருக்குங்கண்ணா. கேட்டால் சில பேர் ரொம்ப கவலையாக இருக்குங்கண்ணா. எனக்கு இந்த பாட்டெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்குண்ணே. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து நான் ஒரு இந்துவாக தான் இருக்கிறேன். நான் எந்த ஒரு மத மாற்றமும் இல்லை. நான் பிறந்ததுலேருந்து இந்து தான், இன்ன வரைக்கும் இந்து தான். ஆனால் அதனால் எனக்கு ரொம்ப மனசு வலிக்குதுன்னா, நாங்கள் எந்த ஒரு பிரிவினையும் நாங்கள் பார்க்கல. இந்த பாட்டால் பிரிவினை வந்துடும் மாட்டுக்குங்க. இந்த பாட்டாலே பிரிவினை வந்துடும் மாட்டுக்கு. நீங்கள் பார்த்து இதுக்கு நீ பார்த்து சரியான ஒரு முடிவு எடுக்கணுங்கண்ணே. மெயினாக காரணம் இந்த ரஞ்சித்து இசைவாணி தானே. ரொம்ப நன்றி வணக்கங்கண்ணே. இந்த பாட்டை சுத்தமாக வெளியே வரக்கூடாதுன்னு அந்த வீடியோ சுத்தமாக இது பண்ணிடுங்கண்ணே. வரவே கூடாது. ரொம்ப தீவிரமாக அந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது. இது ஒரு குடும்பத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைகளை இதை பிரச்சனைகள் உருவாக்கிற மாட்டுக்கு நான் உண்மை தானே சொல்கிறேன். இது பிரச்சனை உருவாக்கிற மாட்டுக்கு. இது ஏன் நான் ஒரு 2 பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இதில் காசு வாங்கிக்கிட்டாங்களா என்னவோ தெரியல. இது ஒரு இதாகவே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் கம்ப்ளைண்ட்டாக உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே, வணக்கண்ணே. இது சரியான எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுங்கண்ணே. ரொம்ப நன்றி வணக்கங்கண்ணே.